கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க தனிப்பட்ட இப்போ வந்து நான் வந்து அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இல்லை மூவி ப்ரமோஷன் இல்லைங்க, அது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பிகாஸ் வி ஆர் ஹேவிங் வாலண்டியர்ஸ் கிவிங் அஸ் கேசஸ். எனக்கு அசிங்கமாக இருந்தது, அவமானமாக இருந்தது. அது கவர்மெண்ட் வந்து இந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதினால வந்து இவங்களை தொடக்கூடாது, இவங்க வந்து நமக்கு போட்டு கிடைக்காது, அதனால இந்த கேஸ் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இல்லாத ஒரு சிஎம் இருந்தால் தான் வந்து அது தடுக்கும். இன்னும் நம்ம இதயத்திலும் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லலாம். ராமேஸ்வரத்தில் பிறந்து முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த அவர் எனக்கு பிடித்த ஒரு அரசியல்வாதி நான் சொல்ல முடியும். அந்த பதவிக்கு ஒரு பெருமை செலுத்திய ஒரு நபராக நான் பார்க்குறேன். அப்துல் கலாம் ஐயா வந்து பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட கெரியர், அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி நிறைய யோசித்த ஒரு மனிதர். அதாவது ஒரு பகுதி இல்லை, மொத்த நாடே வந்து ஃப்ளரிஷ் ஆகணுன்றது அவரோட வாழ்க்கை. இந்தியா 2020ன்றது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்தது. ஒரு சயின்டிஸ்டாக வந்து அவர் செலுத்தக்கூடிய வேலைகள், செலுத்தக்கூடிய அந்த மரியாதை, அதாவது இந்தியா பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு மரியாதை செலுத்தினது வந்து அப்துல் கலாம் ஐயா மூலயமா வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னைக்கு அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் வந்து ட்ரீ பிளான்டேஷன் நடக்குது அவர் சார்பாக, அப்துல் கலாம் ஐயா சார்பாக. ஸோ அதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நான் சேர்மனுக்கும் செக்ரட்டரிக்கும் வைஸ் சேர்மனுக்கும் பிரின்சிபல் அம்மாக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வெறும் சும்மா ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிட்டு போகிறது அப்படியெல்லாம் இல்லை. இது நாங்கள் காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் கண்காணிக்கணும். அது வந்து மரமாக வளர்ந்து அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ தேவி அறக்கட்டளை சார்பாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் தங்கச்சிகள் நிறைய பேர் எங்கிட்ட படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருடம் 3 சீட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க கொடுக்குற ஊக்கத்தில் வந்து நான் ஏழை தங்கச்சிகளுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வாழ்வாதாரம் இல்லை, காசு இல்லை. ஸோ அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சி தமிழ்நாடு முழுக்க வந்து எங்களோட வாலண்டியர்ஸ் மூலிமா அவங்களோட அப்ளிகேஷன் எங்கள் கைக்கு வரும்போது அதை அலசி பார்த்து டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெவ்வேறு காலேஜில் கொடுக்குறோம். பட் முக்கியமாக இந்த காலேஜில் அதிகமாக சீட்டுகள் வந்து என்னோட தங்கச்சிகள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைகள்லாம் வந்து ஒரு வழிகாட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நாங்கள் வந்து எதிர்பார்க்குறது இவங்க படிப்பு முடிச்சுட்டு இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன நல்லது பண்ண போகிறாங்க, எப்படி இந்த சமுதாயத்தை வந்து கட்டி காப்பாற்ற போகிறாங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது நான் ஒரு நடிகனா நான் சொல்ல, ஒரு சக மனிதனாக நான் சொல்கிறேன். இது இந்த காலேஜ் மட்டும் இல்லை, எல்லா காலேஜ் பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா அனுப்பும்போது இவங்க எல்லாரையும் நம்பி தான் அனுப்புகிறாங்க. அந்த 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ எங்கிட்ட இருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு நல்ல ஒரு செக்யூர்ட் பிளேஸில் இருக்காங்க, நல்ல படிப்பு படித்து எங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு எல்லா பிள்ளைகளோட அம்மா அப்பாக்கள் வந்து வீட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது 2வது முறை நான் வரேன். 2வது முறை இல்லை, இப்போ மேற்கொண்டு நான் வந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நல்ல விஷயத்துக்கு பங்கேற்றதில் வந்து எனக்கு ஒரு மனதைரியம் கிடைக்கிது. மேற்கொண்டு இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஒவ்வொரு வருடமும். ஸோ எண்ணிக்கை அதிகரித்து போகிறது வந்து தேவி அறக்கட்டளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னை வேளாங்கண்ணி காலேஜுக்கு மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு உணர்வு வந்து எனக்கு இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் சரி சமமாக இருக்கிற உணர்வு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸ்னால தான் என்னால் வந்து போய் தேட முடியுது. நான் வெறும் கேட்டு அது அதாவது ரிஜெக்ட் ஆகிறது வந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரிஜெக்ட் ஆகாமல் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இன்னும் மேற்கொண்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மேற்கொண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி அப்துல் கலாம் ஐயா வந்து இன்றைக்கும் எங்களோட மனசுலையும் நினைவிலையும் எப்பவுமே இருப்பார். அவர் மாதிரி ஒரு நபர் வந்து மறுபடி ஒருத்தர் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தம்பி வந்து விஜயவர்மான்ற ஒரு தம்பி, இன்னொரு பையன் கராட்டேயில் கோல்டு வாங்கியிருக்கான். விஜயவர்மா தம்பி வந்து விவசாயிகளுக்கு வந்து
ஒரு மெஷின் இன்வென்ஷன் பண்ணியிருக்காப்புல. எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்களோட அதாவது அனிமல்ஸ் உள்ள வந்து அது சேதம் அடையக்கூடாதுன்றதுக்காக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காப்புல. ஒரு ரொம்ப சிறந்த ஒரு இன்வென்ஷன். அந்த வயதில் ஒரு விவசாயி பற்றி யோசிக்கிறது மிகப்பெரிய விஷயம். மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு டெவலப் பண்ணுறது கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு விவசாயி கண்டுபிடிச்சது வந்து மிகப்பெரிய பெருமை. எனக்கு பெருமையாக இருக்குது அந்த பையன் அந்த வயசில் யோசிச்சது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் இயர். தேங்க்யூ வெரி மச். நீங்களும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ நான் பேசினது. நீங்களும் அதாவது காசுன்றது முக்கியம் இல்லை, அது 1000 இருக்கணும் முக்கியம் இல்லை. அது 5 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம், 50 ஆரம்பிக்கலாம், 500 ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு பெண் குழந்தைக்கோ யாருக்காவது கல்வி உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுள் வந்து உங்கள் குடும்பத்தை வாழ்த்துவாங்க. அது நீங்கள் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி. இல்லை, இங்கிட்ட இருக்கிற எல்லாரும் அரசியல்வாதிங்க தான். அரசியல்ன்றது அதான் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரே கருத்து தான். அரசியல்ன்றது சோஷியல் சர்வீஸ், அதாவது மக்களுக்கு சேவை செய்யறது தான் அரசியல். ஒரு அரசியல்வாதி ஏன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா ஒரு 10,000 லட்சக்கணக்கான நபர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் என்னன்னா அந்த லட்சக்கணக்கான கோரிக்கைகள் வந்து அமுல்படுத்துறது தான் அவரோட இது டியூட்டி. ஸோ அது சோஷியல் சர்வீஸ். இது ஒரு துறை, இது ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இங்கிட்ட வந்து பணம் சம்பாதிக்கலாம். அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. மாதம் வந்து எப்படி ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே அரசியல் வந்துட்டேன். நான் ஏற்கனவே எப்படியோ வந்துட்டேன். எல்லாரும் இங்கிட்ட இருக்கிற எல்லாரும் வந்து யாருக்காவது உதவி செஞ்சுருப்பாங்க. எப்படியோ சாப்பாடோ ஒரு 50 ரூபா கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் அரசியல்வாதி. ஸோ நான் அரசியலுக்கு வர்றது வந்து ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. இல்லை, அரசியல்வாதிகள் நடிகர்களாக நடிக்கும் போது நடிகர்கள் அரசியல்வாதி ஆகுறதுல தப்பே கிடையாது. அது தப்பே கிடையாது. யார் வேணாலும், இது டெமோக்ரஸி. நடிகர்கள் வந்து பட்டம், அது வந்து இப்போ எல்லா அரசியல்வாதிகள் வந்து ஜாதி மதம் எல்லாம் பார்க்குறாங்க. நடிகர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம், இவங்களுக்கு இந்த ஜனங்கள் கொடுக்குற ஒரு பட்டம். அது ஆக்டர்ஸ் வந்து இப்போ அரசியல் வர்றது வந்து தப்பே கிடையாது. அரசியல் வர்றது காரணம் வந்து அடுத்தது போகலாம் அப்படின்னு இல்லை, இன்னும் மேற்கொண்டு பவர் இருந்தால் மேற்கொண்டு நல்லது பண்ணலான்ற ஒரு நோக்கத்துல தான் போகிறோம். இல்லை இப்போ வந்து இதுதான் பாதைனா அந்த பாதையில நிறைய சலுகைகள் இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா இஸ் டேக்கிங் ஓவர் யங்ஸ்டர்ஸ், ட்ரக்ஸ் இஸ் டேக்கிங் ஓவர் யங்ஸ்டர்ஸ். ட்ரக்ஸ் முக்கியமான விஷயம். we are fighting our best to stop youngsters to take drugs. ஆல்கஹால், ஸ்மோக்கிங், நிறைய விஷயங்கள். இதெல்லாம் தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான வகையில் அவங்க வாழ்க்கையை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அவங்க மூலியமா ஒரு 10 பேர் வந்து பயன்படுவாங்க. இது முக்கியமாக நாங்கள் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ட்ரைவ் ட்ரக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த கடந்த ஒரு வருடமாக வந்து கரோனாவுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதுக்கு அது எப்படி தடுக்கணுன்றது தான் நாங்கள் முயற்சி பண்ணுவோம். தட் இஸ் ஒன் ஆஃப் அவர் என்ன சொல்றது சேலஞ்ச், கோல் டு அச்சீவ். இல்லை, அதான் சொல்றேனே, சில பேர் வந்து ஈஸியா வந்து அவங்கள வந்து மயக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக அவங்க வந்து பலியாகிறாங்க. அதை வந்து ஏன் சொல்றேன்னா, ட்ரக்ஸு உள்ள வந்ததுக்கப்புறம் அது விற்கிறதுக்கே அந்த விற்பனை செய்கிற அவன் வந்து உச்சக்கட்டத்துக்கு போவான்.
அது எப்பயாவது விற்கணுன்றது உச்சக்கட்டுக்கு போகும். அது தடுக்கிறதுக்கு நிறைய நபர்கள் இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு தடையா இருக்கும். ஸோ அதுதான் என்னோட அட்வைஸ். சோஷியல் மீடியா ஓகே பார்க்கலாம், பட் அதுக்குன்னு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதே யூடியூப்பு எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக யூடியூப் பார்க்கலாம். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, எல்லாமே வந்து டெலிகிராமு என்னென்னமோ வந்துருக்கு. இது எல்லாம் ஃபேஸ்புக், இது எல்லாமே வந்து தாண்டி அதை எப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தி போகிறது தான் பெட்டர்னு நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பிகாஸ் we are having volunteers giving us cases. We are rehabilitating them. ட்ரக்ஸ் அபியூஸ்னால, ஆல்கஹால் அபியூஸ்னால இது இசைப்பிரியா வந்து இலங்கையில வந்து அம்மனமா வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸ் வந்து நடக்க விட்டாங்க. அந்த பெண்மணி வந்து ஒரு ஆங்கர். அந்த பெண்மணி வந்து சேனல் 4 பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங்கில் வந்து காட்டும் போது எனக்கு அசிங்கமாக இருந்தது, அவமானமாக இருந்தது. ஏன்னா அந்த அந்த பொண்ணு வந்து அம்மனமாக நின்று அந்த கேமரா பார்த்து ஒரு விஷயம் சொல்லுது, அதாவது எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட கொடுமைகள் வந்து இன்னும் நடக்குது பெண்மணிகள். ஸோ அந்த வகையில் வந்து கவர்மெண்ட் தான் ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும். அது கவர்மெண்ட் வந்து இந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதினால வந்து இவங்களை தொடக்கூடாது, இவங்க வந்து நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காது, அதனால இந்த கேஸ் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இல்லாத ஒரு சிஎம் இருந்தாதான் வந்து அது தடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிஎம் இருக்கணும், அப்படிப்பட்ட மினிஸ்டர் இருக்கணும். அந்த இலாக்காக்கள் சம்பந்தப்பட்ட சிஎம் மினிஸ்டர் வந்து கடுமையான ஆக்ஷன் எடுத்தாதான் அது தவிர்க்க முடியும். பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. இந்த காலேஜ்ல அப்படி பார்க்கலையே. இந்த காலேஜ்ல அப்படி பார்க்கலன்னா கண்டிப்பா எல்லா காலேஜ்லயும் அப்படி பார்க்கல. பார்க்கறது வந்து அரசியல்வாதிங்க தான், அவங்களுக்கு ஓட் பேங்க் தான் வேணும். இந்த இடத்துல தொடக்கூடாது, இவனுக்கு கேஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கேஸ் போடக்கூடாதுன்னா அவன் வந்து அந்த ஜாதி சார்ந்தவன், அது உள்ள தூக்கி போட்டா அந்த ஜாதியிலிருந்து ஓட்டு வராதுன்னு அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஜாதி கருத்து வேறுபாடு இல்லை. நான் ஒன்று சொல்றேன், இன்னொரு 5 வருஷத்துல பொல்யூஷன் அதிகரிக்கும். இப்போ ஊட்டியில வந்து என்னோட நண்பர்கள் வந்து வைல்ட் லைஃப்ல செத்து போன ஆண்களும் செத்து போன வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அவங்க செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு வயிற்றுல வந்து ஒரு மாஸ்க் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பொல்யூஷன் இப்போ போயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000, 2000, 10,000 மாஸ்க் வந்து எடுத்து அது வந்து ரீசைக்கிளிங் பண்ண முடியாது. அது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது தான். எல்லாமே கடலில் தூக்கி போட்டால் மீன் வந்து கடைசியில் 3 வருஷம் வரைக்கும் மீன் நீங்கள் வெட்டினீங்கன்னா உள்ள பிளாஸ்டிக் தான் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இருக்கு இன்னைக்கு இருக்கிற. இல்லை, அது ப்ரொடியூசர் கவுன்சில் தான் நியமிக்கிறாங்க, அவங்க தான் சம்மந்தப்பட்ட இலாக்கா. நாங்கள் நடிகர் சங்கம், அவங்க வந்து என்ன அவங்களுக்குள்ள என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க. இல்லை, அது ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒருத்தரோட ப்ரைவசின்னு ஒருத்தர் இருக்கு. அவங்கள இப்போ நயன்தாரா வந்து எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க மாட்டாங்க, அது அவங்களோட ப்ரைவசி. நீங்கள் வந்தே ஆகணும். நான் ஒன்றும் ஸ்கூல் பிரின்சிபல் கிடையாது, நான் ஜென்ரல் செக்ரட்டரி தான் நடிகர் சங்கம். நீங்கள் வந்தே ஆகணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் வந்தால் நல்லா இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ செலவு பண்ணி அவங்களுக்கும் ரெமினரேஷன் கொடுத்து படம் பண்ணி அவருக்கு என்ன ஆசைன்னா வந்து உட்காந்தா அவங்களுக்கு வந்து அந்த படத்தை வந்து நல்ல விற்பனையாகவும் நல்ல ப்ரமோஷன் ஆகும், மக்கள்கிட்ட போய் சேரும்ன்ற இதுதான். அவங்க கேட்கறதுக்கு தப்பே கிடையாது, தயாரிப்பாளர்களுக்கு கேட்கறதுக்கு தப்பே கிடையாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த நடிகைகளுக்கு வந்து சொல்கிற ஒரே விஷயம், போங்க, தப்பே கிடையாது. என்ன நல்ல ஒரு ஏசி ஆளுநர் தானே வைக்கிறாங்க ஃபங்க்ஷன், போய் பங்கேற்றதுல ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். திரைப்படங்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ்ல நடத்தக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸ் வந்து டைவர்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு டாக். இல்லைங்க,
காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ன்றது ஒன்று இருக்கு. காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஏன் நடத்துறாங்கன்னா, பிள்ளைகள் வந்து எப்பவுமே புஸ்தகத்தை படிக்கிறது தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடணுன்றது தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல தான் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட இப்போ வந்து நான் வந்து அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அதே போல கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்க பிடிச்ச நடிகர்கள் வந்து பங்கேற்கிறாங்க, அவங்க அவங்க படத்தை காட்டுறாங்கன்னா அவங்களுக்கும் பெரிய உண்மையிலே அவங்களுக்கு சந்தோஷம். மூவி ப்ரமோஷன்ஸ் தான் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மூவி ப்ரமோஷன் இல்லைங்க, அது ப்ரமோஷனா நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ரெண்டு கை தட்டினாதான் ரெண்டு கை சேர்ந்தாதான் கை தட்ட முடியும். அந்த மாதிரி நாங்களும் அவங்களும் சேர்ந்து தான் வந்து அவங்க தான் வந்து எங்களை நடிகர்களா வந்து இத்தனை வருஷம் நிக்க வைக்கிறாங்க மேடையில. ஸோ தப்பே கிடையாது கல்ச்சுரல்ஸ்ல.